வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நாம் டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான தகவல்களை நமது வளர்தமிழ் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பார்த்து வந்துட்டுருக்கோம். இப்போது மே 2025க்கான டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்ளை பண்ணுறதுக்கான டைம் ஏப்ரல் 4ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 24 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த மே 25க்கான டெஸ்ட் கோட் 172 ஆஃபீஸ் மேனுவல் மாவட்ட அலுவலக நடைமுறை நூல் என்று சொல்லக்கூடிய GOM கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் அதனுடைய வாட்ஸ்அப் கிளாஸஸ் வந்து வருகின்ற 22/4/2025 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா DOMக்கான வாட்ஸ்அப் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம DOMஐ பற்றி ஒரு ஓரலாக ஒரு அவுட்லைன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 29/5 மே 29ஆம் தேதி ஃபோர்நூன் காலையில் முற்பகலில் 9:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு 2.5 மணி நேரம் தேர்வாக நடக்கும். 9:30 மணிக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் 9 மணிக்கெலாம் ஷார்ப்பாக எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே இருக்கணும். 9 மணிக்கு முன்னாலே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறேங்க. 2.5 மணி நேரம் உங்களுக்கான நேரம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்குக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 100 மார்க்குமே டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுத போகிறீங்க. சரிங்களா? டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் எழுத போகிறீங்க. ஓகே, 100 மார்க். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அது தேவைன்னா எப்படி அந்த 100 மார்க்கான பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தவரைக்கும் வித்து புக்கு தான். புக்கை நீங்கள் பார்த்தே எழுதலாம். அலுவலக நடைமுறை நூல் 1 வால்யூம் 1 வால்யூம் 2 2 புத்தகம் இருக்கும். இதில் நீங்கள் ரெண்டையுமே வச்சு எழுதலாம். தமிழ்லேயே எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாம். எந்த லாங்குவேஜ் வேணாலும் எக்ஸாம் எழுதலாம். ஏதாவது ஒரு லாங்குவேஜில் தாராளமாக எழுதலாம். புக்கை பார்த்து எழுத போகிறீங்க. இப்போ இந்த 2.5 மணி நேரம் 100 மார்க்கு. இந்த 100 மார்க்கில் நீங்கள் எடுக்க வேண்டியது வந்து பார்த்தோன்னா 45 மார்க் எடுக்கணும். 45 மார்க் எடுத்தால் தான் பாஸ். சரிங்களா? அப்போது மினிமம் 45 மார்க் எடுத்தால் தான் தேர்ச்சி. ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ வாட்ஸ்அப் கிளாஸஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த DOM புக்கை பார்த்து நம்ம எழுத போகிறோம்னு சொல்லியிருக்கோம். இந்த புக்கு எல்லாமே 1956 60 எடிஷன் தான். இப்போ நியூ எடிஷன்லாம் கிடையாது. அப்போது அன்றைய நடைமுறையில் இருந்த அப்டேட்டான தகவல் மட்டும் தான் அன்னைக்கு உள்ள நிலைமையில் என்னெல்லாம் இருந்துச்சு நடைமுறையில் அதான் இருக்கும். இன்றைக்கி அப்டேட்டாக இருக்கக்கூடிய எதுவுமே வந்து பார்த்தா அதில் அப்டேட் ஆகிருக்காது. இன்றைய உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம அலுவலக வருகை நேரம் காலைல 10 மணிலேருந்து 5:45 வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த புத்தகத்தில் இருக்காது. அன்றைய நடைமுறையில் உள்ளதாக இருக்கும். 11 to 5 இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு மாற்றங்கள் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த புத்தகத்தை முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இந்த மாதிரி பல்வேறு தகவல் கொடுத்து நம்ம கைட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த வாட்ஸ்அப் கிளாஸ்க்கான காஸ்ட் வந்து பார்த்தோன்னா 250 250 ரூபா. உங்களுக்கு வாட்ஸ்அப் கிளாஸில் ஜாயின் பண்ணணும், இல்லை DOM எக்ஸாம் இல்லை டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பற்றி பல்வேறு தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய 63 81 51 83 45 அப்படிங்கிற காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு துறை தேர்வு தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடலாம். வாட்ஸ்அப் பண்ணலாம். மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.